போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள், வேகம் வாழ்ந்திடும் முறை காணுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள், வேகம் வாழ்ந்திடும் முறை காணுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பாண்ட இறைகுலமே, பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்துள்ள நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும் திருப்பலிக்கு வருகை புரிந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையானது தந்தையின் அன்பில் அகமகிழ்பவர்களாக என்பதே ஆகும். நம் தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அளிக்கும் அளவிற்கு நம்மீது அன்பு கொண்டார். நாமும் தந்தையிடம் அன்பு கொள்ள வேண்டுமென்றால் தந்தையின் கட்டளைகளை கடைபிடிக்கும் மக்களாக வாழ வேண்டும். நாம் வாழும் இக்கால சூழ்நிலைகளில் எத்தனையோ மனிதர்கள் கைவிடப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், தனிமையினாலும் நோய்களினாலும் அல்லல் படுகின்றன. வாழ்வில் மகிழ்வை அடைய தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கின்றன, சிற்றின்பங்களை தேடுகின்றன. பல்வேறு மக்கள் அன்பின்றி, ஆதரவின்றி முதியோர் இல்லங்களில் வாழ்கின்றன. எனவே இத்தகைய நிலை மாறி அனைத்து மக்களும் விண்ணக தந்தையின் அன்பில்
அகமகிழ்பவர்களாய் வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறை ஆசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிறியாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கடியாறு புனித மரியாவே, வானதூதர் புனித அனைவரின் சகோதர சகோதரி உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதுள்ளோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சமாரியன் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெஸ்ஸியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்துதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி அர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி அர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழை பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். பாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை.
கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவர்கள் நாம் மகிழ்ந்தோம். அவர் தமது வல்லமையால் என்றென்றும் அரசாள்கிறார். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதி அற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 15 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார்.
உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட 3 வாசகங்களுமே தூய ஆவியினுடைய துணை வேண்டி நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதனை நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய 3 வாசகங்களுமே தூய ஆவியை குறித்து சிந்திக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் வாசகத்திலே பிலிப்பு சமாரியா நகருக்கு வருகின்றார். இந்த சமாரியா நகரிலே வந்து மக்களை சந்திக்கின்றார். மக்களிடத்திலே மெஸ்ஸியாவை குறித்து அவர் அறிவிக்கின்றார். அந்த மக்கள் மெஸ்ஸியாவை குறித்து அறிவிக்கின்ற பொழுது அதனை நல்ல முறையிலே அவர்கள் செவிமடிக்கின்றார்கள். ஆகவே மெஸ்ஸியாவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, மெஸ்ஸியாவை குறித்து நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அதை கேட்ட விதமே அவர்களுடைய நோய் நொடிகளை அங்கு குணமாக்குகின்றது. ஆகவே இந்த சமாரியா மக்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அங்கு வருகின்றார்கள். பேதுருவும் யோவானும் இந்த மக்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து, இந்த மக்கள் நலம் பெற்றிருப்பதை பார்த்து, இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருப்பதை பார்த்து அவர் எல்லோருக்குமே தூய ஆவியாரை அருளுகின்றார். இந்த சமாரியா மக்கள் அனைவருமே தூய ஆவியினுடைய அருளை பெற்று அவர்கள் நம்பிக்கையோடு, குறிப்பாக இறை நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதனைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சொல்லி தருகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, இன்றைய 2ஆம் வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சாதாரண மனிதனை போன்று வந்திருக்கின்றார். மனித இயல்பிலே அவர் வாழ்ந்திருக்கின்றார். எனவே இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை அவர் நம் அனைவருக்காகவும் தற்கையளித்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து அவர் உயிர்த்தெழுகின்ற பொழுது அவர் ஆவிக்குரிய இயல்புடையவராக, மனித இயல்பை களைந்து ஆவிக்குரிய இயல்புடையவராக அவர் உயிர்த்திருக்கின்றார் என்று இன்றைய 2ஆம் வாசகமானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நாம் எல்லோருமே எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனிதர்கள் அனைவருமே இந்த உலகத்திலே வாழ பிறந்திருக்கின்றோம். எனவே வாழுகின்ற பொழுது நன்மைகளை செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். உயிர்த்தெழுதலின் பொழுது நாமும் ஆவிக்குரிய இயல்புடையவர்களாக உயிர்த்தெழ வேண்டும் என்பதனைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லி தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு என்றும் இருக்கும்படி துணையாளரை தருமாறு அவர் தந்தையிடத்திலே வேண்டுகின்றார். யார் அந்த துணையாளர் என்றால், தூய ஆவியானவர் அந்த துணையாளராக இருக்கின்றார். எனவே இந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே உறுதி அடைகின்றோம், ஆற்றல் பெறுகின்றோம். ஆகவே உறுதி அடைவதன் வழியாகவும் ஆற்றல் பெறுவதன் வழியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை
உலகெங்கும் எடுத்து செல்கின்ற கருவியாகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் அனைவருமே கதிகலங்கி போயிருந்தார்கள். யார் இயேசுனுடைய நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்ல போகின்றார்கள் என்று எல்லோருமே தங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள் செல்லலாம் என்று நினைத்திருந்த நேரத்தில் தான் உயிர்த்த ஆண்டவர் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். நான் உங்களோடு உடன் இருக்கின்றேன், உங்களோடு வாழ்கின்றேன் என்கின்ற உறுதியையும் கொடுக்கின்றார். எனவே அந்த உறுதிப்படுத்தலுடைய ஒரு உன்னதமானதும் உச்சமானதாகவும் இருப்பதுதான் தூய ஆவியானவரை அங்கு செலுத்தி அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இன்றைய 3 வாசகத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய 3 வாசகத்திலுமே தூய ஆவியானவர் இடம்பெறுகின்றார். இந்த தூய ஆவியானவர் மக்களை திடப்படுத்துவதை, மக்களை புதுப்பிப்பதை, மக்களை உற்சாகப்படுத்துவதை தான் நாம் இன்று பார்த்திருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது, கடவுளுடைய பாதையிலே மனிதர்களாகிய நாம் அனைவருமே பயணிக்கின்ற பொழுது, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்கின்ற பொழுது, கடவுளுடைய இயல்பிலே நாம் வாழ்கின்ற பொழுது, கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே தூய ஆவியானவரை பரிசாக தருவார், தூய ஆவியானவரை கொடையாக தருவார் என்பதனைத்தான் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. அன்பானவர்களே, விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதனாகத்தான் தாவீது வாழ்ந்து வந்தார். அந்த சாதாரண மனிதன் தாவீது கோலியாத்தை அவர் வீழ்த்தி இருக்கின்றார் என்றால் தூய ஆவியினுடைய துணையினால், இறைவனுடைய நம்பிக்கையினாலும் தான் அந்த பெரிய மனிதன் கோலியாத்தை அவரால் வீழ்த்த முடிந்தது. அதே போன்று பவுலடியார் கூறுகின்றார், எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய இயலும் என்று கூறுகின்றார். பவுலடியார் தூய ஆவியானுடைய துணை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய துணை என்னோடு இருக்கிற பொழுது என்னால் எதையுமே சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும் என்று அவர் கூறுவதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த கடவுள் நம்பிக்கை நம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு தூய ஆவியானவரை கொடையாக தருவார். தூய ஆவியானவருடைய அந்த ஆற்றலையும் சக்தியையும் பெறுகிற பொழுது நாம் இந்த உலகத்திலே என்னாலும் அமைதியாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும், அன்பை எல்லோரிடத்திலும் செலுத்த முடியும். எனவே அதற்கு வர வேண்டி இந்த பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய அந்த அன்பு ஆண்டவரிடத்திலே நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். நல்லாயனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் திரு அவையை இறைவார்த்தையில் வழிநடத்த தூய ஆவியின் கொடைகளை பொழிந்து எம்மை வழி நடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, கைவிடப்பட்டோர், பொருளாதார சிக்கலில் வாழ்வோர், நோயினால் துன்புறுவோர், தனிமையில் வாடுவோர், பாவத்தால் தூய வாழ்வை இழந்து வாடும் மக்கள் அனைவரும் உமது அன்பினை பெற்று அகமகிழ உம் ஆசீர்வாதங்களை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, தொழிலுக்காகவும் கல்விக்காகவும் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற உம் பிள்ளைகளை உம் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனக்கு வலுபூட்டுபவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடியார் கூறியதைப் போல நமக்கு அன்றாடம் வரும் கவலைகள், பிரிவுகள், துன்பங்களில் தத்தளிக்கும் போது ஆண்டவர் மீது நிறைவான நம்பிக்கை கொண்டு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் பிறப்பிடமே இறைவா, அன்பின்றி ஆதரவின்றி தனித்து முதியோர் இல்லங்களில் வாழும் ஒவ்வொரு மக்களையும் உம்மளவற்ற அன்பை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்க அனைவரும் சற்று நேரம் அமைதியாக வேண்டுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உம்முடைய பாதத்திலே எமது பிள்ளைகள் நம்பிக்கையோடு கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கேட்டருளும். பரிவிரக்கத்தின் காரணராக இருப்பவரே, இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய இரக்கத்தை நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, தூய ஆவியானவரை ஒவ்வொரு மீதும் செலுத்தி அந்த தூய ஆவியினுடைய கனிகள், வரங்கள், கொடைகள் அனைத்தையும் பெற்று நாங்கள் எந்நாளும் உம்முடைய அன்பிலே, உம்முடைய அமைதியிலே, உம்முடைய மகிழ்ச்சியிலே இந்த உலகத்திலே வாழவும், உம்முடைய பிள்ளைகளாக வாழவும், உம்முடைய பாதையிலே பயணித்து உம்முடைய சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கான அருள் வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை எடுத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்து நல்லுடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்பிற்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருன் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய்.
என் நெஞ்ச நேசம் மாறாத வாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்விற்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்கால் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா